ஓகே நம்ம வந்துட்டோம். நம்ம வந்துட்டோம். டார்லிங் நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எம்ரே. ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னால இத பண்ண முடியுமா? நான் தான் உன் கூடவே இருக்கல. நீ எதுக்கு பயப்படுற? இந்த ஃபீல்ட்ல இவர்தான் பெரிய ஆள், சரியா? நீ ரிலாக்ஸா இருமா. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஓகே. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். பெரின் சாரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு எங்களுக்கு. ஓ, நீங்க தானே எம்ரே? ஓகே வாங்க. நீ என்ன இன்னும் நர்வஸா இருக்கியா? ஆமா டார்லிங். ரிலாக்ஸ் வா. ஓகே மேடம், நாங்க டிசைட் பண்ணிட்டு சொல்றோம். ஓகே சார், ஷூர். Thank you very much. ஓகே சார், thank you. Thank you very much. Excuse me, sir. ஓகே சார். லைலா, அட என்னால இத நம்பவே முடியல. உலகம் இவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தியா? ஆமா எக்ஸாக்ட்லி. ஹலோ சார், உனக்கு ஏற்கனவே இவர் தெரியுமா? ஆமா, இவர்தான் என்னோட ஃபர்ஸ்ட் மியூசிக் டீச்சர். அதாவது நான் ஸ்கூலுக்கு போகும்போது இவர் மியூசிக் கிளாஸ்க்கு போவாரு. அப்ப எனக்கும் சொல்லி கொடுப்பாரு. வாங்க வாங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. கண்டிப்பா என்னால நம்பவே முடியல. என்னால இப்ப கூட நம்ப முடியல. அப்புறம் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஆரம்பிக்கலாமா? என்னோட ஐடல் விமன் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வெயிட் எல்லாம் தூக்கணும். ஐயோ கடவுளே, தூக்க முடியாது போல இருக்கே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க சனே? என்ன கேட்டீங்க? நான் எக்ஸசைஸ் பண்றேன். இனிமேல இருந்து நானும் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னோட லைஃப் ஸ்டைல அப்படியே மாத்திக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். லைஃப் ஸ்டைலையா? ஒரு வருஷமா நீங்க இங்க இல்லல. நான் என்ன பண்ணேன்னா, என்னால முடியல. நான் என்ன பண்ணிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தேன். அதனால இப்படி பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, ஆனா இதெல்லாம் வெயிட்டா இருக்குல்ல, இது அப்படியே விடு. முதல்ல இப்படி லைட்டா இருக்கிறதுல இருந்து ஆரம்பி. ஓகே, உனக்கு இன்னொன்னு வேணும்னா கூட அங்க இருக்க எடுத்துக்கோ. ஓகே ஓகே, எனக்கு தெரியும் இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தான். என்னால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். சனம், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா இல்லனா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே? நீங்க என்ன சொல்ல வரீங்க? உனக்கு அடிபட்டுரும் சனம். அப்புறம் உன மசில்ஸ் எல்லாமே அப்படியே பலூன் மாதிரி ஊதி போயிரும். கேர்ஃபுல்லா இரு. கண்ணா பின்னாடி வீங்கி போயிருச்சுன்னு வைங்க, அது பாக்குறதுக்கு சுத்தமா நல்லா இருக்காது. பாத்துக்கோ. பரவாயில்ல, நான் ஒரு ரைட்டர் தானே. ரைட்டரா இருக்கிறதுக்கு நல்ல மசில்ஸ் இருக்கிற தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க பேனா பென்சில்ல பிடிக்கணும்ல, அந்த பேனை தான் ஸ்ட்ராங்கான வெப்பன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கே தெரியும். சரி ஜான், சலீம், நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. அடடா, என்ன நீங்க எக்ஸசைஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? அவர் எப்படி இருக்கணும்னா, ஜென்டில்மேனா, பொலைட்டா, எலிகண்டா இருக்கணும். எனக்கானவ செம கூலா சீன் போடுற மாதிரி இருக்கணும். தேங்க்யூ சோ மச். நான் இது என்னாலேயே பண்ணிருக்க முடியும். ஓகே, நீங்க ரெடின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன ஓகேவா? நம்மளோட ப்ரீ ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அண்ட் ஸ்லோகனும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. சோ நான் இப்போ கிராஃபிக் டிசைனை முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்த பிளானை பத்தி யோசிக்க போறேன். பண்ணிரலாம். ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மேகசின் மேனேஜர்ஸ் கிட்ட எல்லாம் நான் பேசிட்டு அவங்களோட நம்பரும் வாங்கிட்டேன். இத மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ நான் அவங்க கிட்ட பேசி ஓகே பண்ணிடுறேன். ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணலாம். சோ அதனால நமக்கு இன்னும் ஒர்க் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா பண்ணிடுறேன் ஜான். எனக்கானவர் எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை முன்னாடியே செஞ்சு கொடுக்கணும். பொறுமையா குடி. ஒரு வழியா அந்த ஆளோட லாயர் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேரு அலுக், டவுன்ல இருக்கான் அவன். ஆனா இவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ வேலை செய்யறாங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு? நம்ம ஒரு சின்ன கிரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே. யாருக்கு இதனால பிரச்சனை வரப்போகுது? இது அவ்வளவு சின்னதா நினைச்சிடாத, இதுல பெரிய ப்ராஃபிட் இருக்கு. பக்கவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்ததுன்னா இந்த உலகத்துல எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நல்ல வேளை நீங்க இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் டாரன் மேடம். உங்களுக்கும் தான் சேர்த்த. ப்ரூத் உங்களுக்கும் தான். என்னோட டியர், ஐ மீன் மை டியர் நெய்பர். நீங்க எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ஜான்.
அதுக்கு நான் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்காக லெமன் ஜூஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க எல்லாரும் இங்கேயே உட்காருங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? பாத்து கேர்ஃபுல். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. இத்தனை வருஷம் நீ அட்வர்டைஸ்மெண்ட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்த? நான் எம்ரேவை அடிக்கடி பாத்துட்டு இருப்பேன், ஆனா உன்னை நாங்க பார்க்கவே இல்லையே. ஆமா. பட் நான் ஒரு விஷயத்த மட்டும் ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி அழகான டேலண்டான ஒய்ஃபை யாருக்கும் காட்ட மாட்டேன். ஆமா, எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறீங்கல்ல, என்ன ஒரு அதிசயம். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் எல்லாத்தையும் பண்றேன். இப்பதான் பாத்துட்டோம்ல, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேள்வி இல்ல. ஓ தேங்க் யூ சோ மச் ஃபெரித். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். ஏன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல, தெரியுமா? கவலையே படாத, உன்னால கண்டிப்பா முடியும், தைரியமா இரு. ஆமா ஆமா, உன்னால கண்டிப்பா முடியும் தான். மியூசிக் ஸ்டுடியோ நீங்க கேட்ட மாதிரி பக்காவா இருக்கு. நீங்க அதை இப்பவே யூஸ் பண்ணிக்கலாம். எம்ரேவோட அந்த ஜிங்கிள் மியூசிக் இங்கேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரொடியூசர் கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா? நாங்க அதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிடுறோம். அண்ட் அதை பண்ண போறது அண்ணனும் அவங்களோட தங்கச்சியும் தான். ஓ வண்டர்ஃபுல். அப்ப நான் எப்படி பண்ணலாமா? இன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் பாருக்கு போறேன். அங்க நாங்க வழக்கமா போறதா, அங்க நிறைய மியூசிக் வாசிப்போம். சோ நீங்களும் வாங்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். உங்க அண்ணனையும் தங்கச்சியும் கூப்பிடுங்களேன், நாம அங்கே மீட் பண்ணலாம். ஓகே தான். என்ன? ஓகே, கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். ஜான், நீங்க இதை செக் பண்ணிட்டீங்கன்னா நான் அனுப்பிடுவேன். சரி, இத 2 வெர்ஷன்ஸா பண்ணிரலாம். ஓகே, லெமன் ஜூஸ் கொண்டு வந்துட்டேன். அந்த லாயர் நம்ம கிரீம்ஸை திருட்டுத்தனமா விற்க பார்த்தனே ஜமால், அவனோட லாயர் தான் இவன். இன்னொரு கோஇன்சிடென்ஸ். ஜமாலா? நான் இப்படி இதை யோசிக்காம விட்டேன். இல்ல கொஞ்சம் இருங்க, இது ஒரு சின்ன இடம் தானே. மேபி அவர் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணலாம்ல, சோ அவரை சந்தேகப்பட முடியாது. டேரன் சொல்றது சரிதான், நாம கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். முதல்ல அந்த லாயர் கிட்ட பேசலாம். அவரை நான் முதல்ல நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வரேன். நானும் கூட வரேன். அந்த லாயர் இப்ப ஆபீஸ்ல இல்லையா? இப்பதான் நான் கால் பண்ணிட்டு வரேன். சரி, ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம். ஆமா, டைம் வேற ஆச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா. வந்துட்டேன். வாங்க, வெல்கம். ஹலோ சார், எப்படி ஹலோ இருக்கீங்க? சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். மேடம் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்க. வாசனையே ஆமா, தூக்குது. சொல்றது கரெக்ட் தான். அவ கிச்சன்ல தான் இருக்கா. இன்னும் பல அற்புதமான டிஷ்ஷஸ்லாம் அவ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, வந்துட்டாரா அவரு? வாங்க, வெல்கம் சார். உங்களுக்கு அற்புதமான டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. ரொம்ப நன்றிங்க மேடம். உங்களுக்காக இந்த ஸ்வீட்டை வாங்கி வந்திருக்கேன். ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஸ்வீட்டா பேசுவோம். கண்டிப்பா சார், இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? தேங்க் யூ சோ மச். சூப்பர். கொஞ்சம் இருங்க, நான் லைலா கிட்ட இன்னைக்கு போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஸ்வீட்டை கண்ணிலேயே காட்டக்கூடாதுன்னு சொன்னா. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க கொண்டு வந்த ஸ்வீட்டை நாங்க உள்ள பாத்திரமா வச்சிரோம். கொண்டு போங்க. அடேங்கப்பா, வாசனை தூக்குதே. ரொம்ப கமகமன்னு இருக்குது. வாசனையே எப்படி இருக்குன்னா ஃபுட் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். எனக்கு இப்பவே வாங்க, சாப்பிட அத போல வந்து இருக்கு. சாப்பிட்டு பாத்துடலாம். கண்டிப்பா ஓகே. வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நாங்க சாப்பிடறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியும் 1 மணி நேரம் பின்னாடியும் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வருவோம். அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம். ஆமா, 1.5 மணி நேரம். அப்பதான் பாடி மெட்டபாலிசம் நல்லா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாமே. எக்ஸசைஸ் பண்ணா டிசிப்ளின் வரும். ஆமா, நானும் அசீஸும் டெய்லி இது ஒரு ரொட்டீனாவே செய்றோம், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுருவோமே, இல்லனா நான் டயர்ட் ஆயிடுவேன். ஐயோ, அத மாத்திரம் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு நடந்தாதான் நல்லா பசி எடுக்கும். வாங்க போலாம். சரி சரி, நாங்க போய் அவளை முதல்ல பாத்துட்டு திரும்ப வந்துருவீங்க. போங்க சார், நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. சன்னி மம்மி வீட்டு பக்கத்துல தான் இருக்கா. 2 நிமிஷம் தான் ஆகும். அடடா, இல்ல சனிம் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம போய் அவளை பாத்துட்டு அவ வீட்டை ஒரு 10 ரவுண்ட் சுத்திட்டு வந்துடலாம். வாங்க போலாம். 10 வாட்டியா? ஆமா, சும்மா கேஷுவலா பண்ணலாம். வாங்க, வாங்க. போலாம். நான் 10 தான் round சொன்னேன், தானே. ஒரு பயங்கர காமெடி பண்ணுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விமன் சிம்பிளாவும் சிட்டில இருக்க பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். சரி வாங்க ஜான் சார், என்ன பத்தி நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு பாக்கலாம். இப்ப வாங்க பாக்கலாம். ஓகே, இப்போ நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலாம் சனேன். ஹலோ. நீ லைலா எம்ரேவை பார்க்க போறியா? ஆமா.
சரி நம்ம ஒண்ணா போலாமா? ஓகே, நீங்க கேக்குறீங்கன்னா எனக்கு ஓகே தான். போலாம். ஐயோ கடவுளே, அவரை மட்டும் என்ன பார்க்க வச்சிடாத. நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, என்ன பார்க்காதீங்க. நீங்க என்ன பார்க்க வேண்டாம். ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் அக்கா மியூசிக் ஆரம்பிக்கிறாள், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மை ப்ளஷர், இட்ஸ் மை ப்ளஷர். தயவு செஞ்சு அவளை பாத்துறாதடா. ஏதாவது சொன்னீங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருக்காங்களே, கடந்த காலத்தை பத்தி எப்போ யோசிக்கவே கூடாது. கரெக்டா சொன்னீங்க நெய்பர். இல்ல உண்மைதானே நெய்பர்? இங்க ரொம்ப சூடா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப சூடா இருக்கு நெய்பர். இப்ப ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் வெளியில பாத்துட்டு இருக்கேன். அவருக்கு என்னோட சாப்பாடு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிடிக்காது. என்ன? எதுக்கு? அவளோட தொப்பை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தியா? டார்லிங், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஒருவேளை அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா? அது மாதிரி தானே பாப்போம். என்ன சத்தம் அது? சார், கீழே விழுந்துட்டீங்களா? அதெல்லாம் என்னாச்சு? 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 ஆ? நீங்க போங்க, நீங்க போங்க. என்ன விடுங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன். இல்ல இல்ல, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? வாங்க வாங்க. முதல்ல. ஐயோ சார், உங்க விளையாட்டு தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம். அந்த பக்கம் பாருங்க, சடன் வீடே வந்துருச்சு. வாங்க அவளை போய் பாத்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும். சரியாயிடும். சாப்பாடா? ஆமா. ஆ, சாப்பாடு பேரை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப தெம்பு வந்துச்சு. வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா, அதனால கஷ்டமா இருக்கு. ஒரு 5-6 தடவை பண்ணீங்கன்னா எல்லாம் ஈஸியா சொல்றது புரியுது. 5-6 வாட்டியா? ஆமா ஆமா. எதுக்கு? உடம்பு நல்லா இருக்கும், அதனால தான் சொல்றேன். எதுக்கு? எதுக்கா? எதுக்கு மாட்டார்ல? அந்த மாதிரி விஷயம் பண்ணா தானே நம்ம பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு தான். ஆனா என்னாலதான் முடியல. அதெல்லாம் முடியும். வாங்க. முடியும் வாங்க. வாங்க வாங்க, நிக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியலையே. அதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு போலாம். டென்னிஸ் செல்லோ. ஹலோ ஹாய். வாங்க வாங்க, வெல்கம். ஹலோடா, எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஐ எம் சாரிடாமா, என்ன இவங்க நடக்க வச்சுட்டாங்க, அதான் உடம்பு ஃபுல்லா வேர்த்து. ஓகே ஓகே, பரவாயில்ல. என் பொண்ணு எங்கம்மா இருக்கா? அவளை காணோம். இங்க அவ பாருக்கு போயிருக்கா. ஆ, அது வந்து பிசினஸ்க்காக. அவ எதுக்கு பாருக்கு போயிருக்கான்னா, அது வந்து சனேம் ஒரு பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக தான் அவங்க போயிருக்கா. அவ தான் கிரீம் பிசினஸ் பண்றால, அத பத்தி பேசதான். அப்பனா அவ பகல் நேரத்துல பாருக்கு போயிருக்கா, தனியா தான் போயிருக்கா. இல்ல இல்ல, அவ தனியா போல, ஜானோட தான் போயிருக்கா. சொல்லக்கூடாதத சொல்லிட்டேனா? ஜான் இந்த கிரீம் பிசினஸ்ல என்னமோ ஒண்ணு பண்றாரு. என்ன பண்றாரு தானே? அவங்க 2 பேருமே பார்ட்னர் தான், இதுலயும் பார்ட்னர் தான். அதனால தான் ஒண்ணா போயிருக்காங்க. இந்த மீட்டிங் ப்ரொஃபஷனலா இருக்கணும்ல, அதுக்காக தான். ஜான் கிரீம் பிசினஸ்ல பார்ட்னரா? அது வந்து ஜான் அவளும் ஒன்னா தானே போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க திரும்பவும் வந்துருவாங்க. சோ எந்த பிரச்சனையும் வராது. பிசினஸ்க்காக தானே போயிருக்காங்க, அத நாம கணக்க வேணாம். என்ன, என் பொண்ணு பிசினஸ்க்காக தானே போயிருக்கா. அவ புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே தெரியும். சொல்லுமா. இங்கதான் சனம் இல்லையில. சோ நம்ம வீட்டுக்கு போலாமா? வாங்க. சரிம்மா, என் பொண்ணு வந்ததும் சொல்லுமா. நைட்டு அவ வீட்டுல தான் நான் தங்க போறேன்னு. வாய்ப்பே இல்ல சார், நான் உங்களை விடவே மாட்டேன். இன்னைக்கு நைட் நீங்க எங்க கூட தான் தங்கணும், ஓகேவா? என்ன சரியா? அது வந்து சனிம நீங்க அவ போக்கிலே விட்டுருங்களேன். அவ மேல எதுக்கு பிரஷர் பண்றீங்க? ஒண்ணும் ஆகாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இங்க தான் தங்குறீங்க, என்ன விட்டு நீங்க போக முடியாது. ஒத்துக்கிறேன், நான் உங்க வீட்லயே தங்குறேன். சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? ஓகேவா? சரி வாங்க, சீக்கிரம் போலாம், உங்களுக்கு பசிக்கும்ல. என்ன பசியா? அப்பனா யாரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறான்னு பார்க்கலாமா? ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காரு. அரே சார், இருங்க சார், நாங்களும் வரோம். வாவ், சூப்பர். அவங்க எல்லாரும் சூப்பரா வாசிச்சாங்கல்ல? கண்டிப்பா. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒரு கிஸ் கூட. இன்னும் ஒண்ணு. கொஞ்சம் அவங்கள அப்படியே பாரு. அட, அவங்க ஸ்டைலையே மாத்திட்டாங்க. அத நம்ம கண்டுக்காமலே இருக்கலாம், சரியா? அத பத்தி பேசாதீங்க. ஓகே, நான் கண்டுக்கல. ஹலோ, வாங்க, வெல்கம் பேக். Thank you so much.
என்னடி விசித்திரமா பண்ணிட்டு இருக்கா? ஹலோ ஜான். தேங்க்ஸ் லைலா. தேங்க் யூ வெரி மச். உட்காருங்க. ஓகே. ஓகே. சரி, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதாவது வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லனா நீங்க ரெண்டு பேரும் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, பரவாயில்ல. எம்ரே. இல்லையே, அப்படிலாம் இல்லையே. நான் எதுவும் கவனிக்கல. நீங்க ஏதாவது கவனிச்சீங்களா அம்ரே? சரி, எந்த மாதிரி சேஞ்சஸ் சொல்றீங்க? எங்க மாதிரிதான். என்ன இப்ப பாக்கும்போது வழக்கமா பாக்குற மாதிரியா இருக்கு? சொல்லு பாக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் என்கிட்ட தெரியலையா என்ன? நீ எப்பவும் போல அழகா தான் இருக்கா. ஆமா, எனக்கு கூட எந்த வித்தியாசமுமே தெரியலையே. இல்ல இல்ல. ஓகே, குடிக்கிறதுக்கு எதுவும் வேணுமா? அது இந்த காதல் வந்தா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அதான் நினைக்கிறேன். நீங்க என்ன குடிக்க போறீங்களோ அதே எங்களுக்கும் சொல்லிருங்க. எனக்கு காக்டெயில் வேணும். சும்மா ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம்ல. சரி, நாங்க பார்க்க வந்த அந்த ஃபெரியத் எங்க போனாரு? அவர் இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவேன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. தெரியலையே, அவர்கிட்ட தான் கேட்கணும். எப்படியும் அவர் இங்க வருவாருல. வரட்டும், நான் பேசிக்கிறேன். அதோ வந்துட்டாரு பாருங்க, அவர்தான் ஃபெரித். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க, வாங்க, வெல்கம். ஹலோ. ஹலோ சார், இப்பதான் வந்தீங்களா? நைஸ் டு மீட் யூ. Hey, hi. ஹலோ சார், நான் ஃபெரிட் அஸ்லான். நான் ஜான் டேவிட். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டூ. ஹலோ. ஹலோ சார், என்னோட பேர் சனிம். லைலாவோட தங்கச்சி நான் தான். நைஸ் டு மீட் யூ சனம். சனம் ஐதீன். சனம் எதுனா ரைட்டர் சனம் ஐதீன் தானே? என்னால நம்பவே முடியல. உங்க புக்கை படிச்சிருக்கேன், ரொம்ப அருமையா இருந்தது. நான் உங்களோட பெரிய ஃபேனாவே மாறிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் புக் கொண்டு வர, அதுல நீங்க சைன் பண்ணி தரீங்களா? ஓ ஷூர். ஆனா நீங்க ரெண்டு பேரும் டேலண்டா இருக்கிறதுனால உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பெருமை இல்ல? ஓ, தேங்க் யூ. லைலா வந்து மியூசிக் ஃபீல்ட்ல டேலண்டடான ஒரு பர்சன். அப்படிலாம் ஆனா அதெல்லாம் வெளியில காட்டிக்க மாட்டா, ரொம்ப சைலண்டா இருப்பா. ஃபெரித், நம்ம ஃபர்ஸ்ட் மியூசிக்கா இவரோட தான் நம்ம சேர்ந்து கம்போஸ் பண்ண போறோம். அது நல்லா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணு, சரி? கண்டிப்பா. தேங்க் யூ so much. நான் சீக்கிரமே ஸ்டேஜுக்கு போயிடுவேன். நாம அப்புறமா பார்க்கலாம். யா, ஓகே ஓகே, ஷூர். ஓகே, பை பை. பை பை. என்ஜாய் பண்ணுங்க. பை. அந்த சார் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காருல? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். இருக்கட்டும். அவர் உன் புக்கை படிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரியே இல்ல? ஏன்னா அந்த ஒரு புக்கை படிச்சுட்டு ஓவரா இங்க சீனை போட்டு போன மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்ச சொல்லிட்டீங்க. அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க? அட, எதுவும் தெரியலமா. நீயே என்ன விஷயம்னு சொல்லு. நீ என்ன சொல்ல வரியோ அது நீயே கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். இந்த பேக் பாத்தியா? ஆமா, இப்பதான் நானும் இத பாக்குறேன். இதுவும் நல்லா இருக்கே. இது பெரிய சேஞ்ச் தான் சன. உன்னோட ஹேர் ஸ்டைலையும் மாத்திட்டியா என்ன? இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா எந்த சேஞ்சும் எனக்கு தெரியல. சரியா? ஒரு மாற்றத்தையே இன்னொரு மாற்றம்னு நம்ம சொல்லிக்கலாம்ல. ஓகே ஆமா, ஓகே. okay. இதே மாதிரி ஈவினிங் கூட ஆயிடுச்சு. இருட்டிடுச்சு பாருங்க. சாப்பிடுறதுக்கு சரியான நேரம் இதுதான். ஈவினிங் சொன்னப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நாம ரெண்டு பேரும் இப்போ ஒரு கேம் விளையாடுறோம். சரியா? விளையாடுவோமா? கண்டிப்பா விளையாடலாம். விளையாண்டா நல்லா தான் இருக்கும். நாம இப்போ Sound of dinner time. taste. வாங்க வாங்க சாப்பிடுவோம். வாங்க, போலாம். சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாங்க. வெட்டுங்க. உட்காருங்க. உட்காருங்க சார். சாப்பிடுங்க. சரி, darling. டார்லிங், நல்லா சமைச்சிருக்கீங்க. நல்லாவும் சாப்பிடுங்க சார். என்னாச்சு? என்னாச்சு? இன்னொன்னு மறந்துட்டேன். சரி சரி, ஓகே ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, அவர் கொண்டு வந்துருவாரு. இங்கதான் இருக்கா? அங்கதான் இருக்கு, பாருங்க. Asparagus. எப்படி? நீங்க இன்னொன்னு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, அதை கொண்டு வரதுக்கு நீங்க மறந்துட்டீங்க. அதுக்குமா? நாங்க பிரெட் சாப்பிடறதை எப்போ நிறுத்திட்டோம். எதுக்கு? 3 ஒயிட் திங்ஸ் நாங்க சாப்பிடுறதே இல்ல. 1 அரிசி, 2வது சக்கரை, 3வது உப்பு. உப்ப கூட? ஆமா, இந்த 3 விட்டு நம்ம தள்ளி இருந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே ஹெல்தியா இருப்போம். அதான் உண்மை. இப்போ அதுக்கு பதிலா நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் டின்னருக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இந்த இடம் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு.
நான் டவுன் பக்கம் எதுக்கு அடிக்கடி வர மாட்டேங்கிறேன்னா அதுக்கு என்கிட்ட தனியா காரணம் இருக்கு. ஏன்னா நான் நிறையவே சுத்திட்டேன். நான் இந்த ஊரை விட மத்த ஊருக்கெல்லாம் நிறையவே போயிட்டு வந்திருக்கேன். ஐ மீன் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதனாலயோ என்னவோ எனக்கு இப்பெல்லாம் வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். கண்டிப்பா. லைட்டா தான் இருக்கு. ஐ மீன் ட்ரிங்க் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதான். ஆனா இத ஃபாஸ்டா குடிக்காத, பொறுமையா குடிச்சாதான் நல்லா இருக்கும். இந்தா இத நீயே வச்சுக்கோ, நீயே குடி. கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? இது வந்து வெறும் செரி ஜூஸ் தான். என்னடா இது? என்னால நம்பவே முடியலக்கா. நான் இத குடிச்சதுனால சிரிக்கல. எனக்கு இப்ப சிரிக்கணும்னு தோணுது. அதனாலதான் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் எதுவுமே கேட்கலையே. நீ என்கிட்ட அந்த மாதிரி கேட்கணும்னு அவசியமே இல்லையே. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபிரத் சார், அதானே அவரோட பேரு? நீங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்காக என்னோட தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இங்க இருக்காங்க. அவங்கள இப்போ மேடையில கூப்பிட்டு பாட சொல்ல போறேன். அவங்க யாருன்னா லைலா ஐதீன். என்னால முடியாதுப்பா. சொல்லுப்பா, ஒரு பாட்டு தானே, போய் பாடு. என்னால முடியாது. என்ன ஃபரீத், என்னால இத பண்ண முடியாது. கடவுளே. குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிராவோ. ஹலோ. என் மனசு தனிமையில இருக்கட்டும்ன்ற பாட்டு நான் பாடுறேன். Değmen benim gamlı yaslı gönlüme, değmen benim gamlı yaslı gönlüme. Ben bir selvi boylu yardan ayrıldım, ayrıldım, ayrıldım. Ben bir selvi boylu yardan ayrıldım, ayrıldım, ayrıldım. Evvel babar idim dostun bağında, evvel babar idim dostun bağında. Talan vurdu hayvanlardan ayrıldım, ayrıldım, ayrıldım. Talan vurdu hayvanlardan ayrıldım, ayrıldım, ayrıldım. நெக்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க, ஓகே? ஏன்னா என்னண்ணா சொல்றீங்க? அக்கா, நீ ரொம்ப அழகா பாடினா அந்த இடத்துல ரொம்ப அழகா இருந்தக்கா. நிஜமாவா சொல்றேன்? சும்மா சொல்லி ஆகணும். நீ ஸ்டேஜ்ல போய் கலக்கிட்ட தெரியுமா? சும்மா Thank கேட்டு you சூப்பரா so much. பண்ணிச்சலாம். Thank you. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சரி, என்ன ஓகே. பண்றீங்க? Come on, darling. சரி வா, நம்ம ஒரு டான்ஸ் பண்ணலாம். நம்மள தவிர எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. நாம மட்டும் இங்க நின்னு வேடிக்கை பார்க்கலாம். என்ன நீ இன்னைக்கு நைட் ஒரு மார்க்கமா இருக்க? என்னாச்சு? மார்க்கமாவா? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான்.
அதோட ஆல்ரெடி நான் நிறைய மாறிட்டேன்ல, அதான் இந்த மாதிரியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்போதைக்கு இதான் என்னோட ஸ்டைல். நான் எதிர்பார்க்கிற பொண்ணு என்ன டான்ஸ் ஆட கூப்பிட்டா நிச்சயம் போவேன், யோசிக்கவே மாட்டேன். டான்ஸ் ஆடலாமா? நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். Sen örterken benimle kalbini, al aklım gibi hissimi, al çünkü özlüyorum. My dear neighbor, இந்த லைட்ஸ், இந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கா? நான் வேற இன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னா அதான் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கா. அதனால நான் என்னோட தலைய உங்க தோல்ல கொஞ்ச நேரம் சாச்ச நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே. Sen örterken benimle kalbini, al aklım gibi hissimi, al çünkü özlüyorum. நான் குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி பெட்ல மாறி மாறி படுத்துட்டு இருப்பேன். அப்படின்னா நான் உன்னை இப்படி ஹோல்ட் பண்ணவா? அப்படி நான் ஹோல்ட் பண்ணா எனக்கு சாஞ்சிக்க சப்போர்ட்டிவா இருக்கும்ல, அதே சமயம் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். நானே இதை உங்ககிட்ட முன்னாடி கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்ப கேட்டுட்டீங்க. யா, நைபர், ஐயோ சனிமா, நிச்சயமா உன்னால ஒரு கூலான பொண்ணா இருக்கவே முடியாத. என்னது? நீங்க அநியாயத்துக்கு அழகா இருக்கீங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான் நான் இப்படி சொல்லிட்டேன். நீங்க ஒரு ஹேண்ட்ஸமான நைபர், எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீ கூட ஒரு அழகான நெய்பர் தான் தெரியுமா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அண்ட் இதுக்கு மேல ஏதோ சொல்லாதீங்க, அப்புறம் நான் மயங்கிடுவேன். Al aklım gibi hissimi, al çünkü özlüyorum. தூங்கிட போறாங்க, போய் எழுப்பாங்க. சனேம், நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். நான் தான் கொஞ்சம் இருக்கா? மியூசிக்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனா இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அட ஆமா, மியூசிக் முடிஞ்சு போச்சுல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இந்த இடத்த க்ளோஸ் பண்ண போறாங்க. சரி, நம்ம கிளம்பலாமா? இந்த இடம் சூப்பரா இருக்கு, மறுபடியும் வரலாம். ஏயா கண்டிப்பா வரலாம், நான் இப்ப கிளம்பிட்டு அப்புறம் ஆமா, வரலாம். அடிக்கடி வரணும். எக்ஸாக்ட்லி, நாம இங்க திரும்பவும் வரணும். கண்டிப்பா வரலாம். சரி போலாமா? உன்னோட பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, வா போலாம். கம் ஆன். உனக்கு எதுவும் ஆகலல? நெய்பர், நான் உங்களை பிடிச்சுக்கிட்டட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இந்த இடம் சூப்பரா இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஓகே கம் ஆன். லைலா ஒரு டவுட்டு, அந்த ஃபெரித்து பையன் இதுக்கு முன்னாடிலாம் உன் பின்னாடி வரலல்ல? அக்கா தான் அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்றா, ஆனா இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்ல. அப்படின்னா உன்னோட சின்ன வயசுல அவன் பின்னாடி சுத்தி இருக்கணும் இல்லையா? இப்பதான் உண்மை என்னன்னு புரியுது. அச்சோ கடவுளே, எதுக்காக இப்படி பேசுறீங்க? நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் பொறாமப்படுவீங்க. நானு நான் எதிர்பார்க்கிறவர் எப்படி இருக்கணும்னா, எனக்கு குளிரும் போது அவரோட ஜாக்கெட்டை கழட்டி தரணும்னு அவசியமே இல்ல. இங்க இருந்து நம்ம டாக்ஸில போயிடலாம். அதான் கார் இருக்கே. இருக்கு, ஆனா வேணாமே, ஏன்னா நம்ம குடிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். ஏன்னா எப்படியும் நாளைக்கு நீங்க திரும்ப இங்க வருவீங்கல்ல, அதான் சொன்னேன். அப்பாவும் நைட் ஃபார்ம்ல தான் இருப்பாரு. இல்ல எனவே தேங்க்ஸ் லைலா. சனேம் நீ வேணா இங்கே இரு. ஏன்னா இவ சொல்றது கரெக்ட் தானே? எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிட போகுது. ஸ்டே பண்ணுங்கண்ணா, வாங்க. அப்ப சரி. சரி வாங்க. இப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. வாங்க. சனேம் சொல்லுங்க. நான் கிளம்புறேன் சனேம். எங்க எதுக்கு? அடுத்தவங்க வீட்டுல படுத்து எனக்கு பழக்கம் இல்ல சனேம். மீன்வாயில் வெளியில கூட என்னால ரொம்ப நேரத்துக்கு படுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நான் கிளம்புறேன்னு. குடிச்சிருக்கீங்க. நீங்க என்னதான் மாறி இருந்தாலும் இப்ப டைம் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நீங்க உங்களுக்கு வேணும்னா இங்க வந்து படுத்துக்கோங்களேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நமக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் தானே. என்ன நீங்க நான் கேட்டோன்னே டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. நல்லா படுத்துக்கோங்க. நான் இத அப்படியே எடுத்து நடுவுல இப்படி வச்சிடுறேன். நடுவுல செவுரு ஏதாவது கட்ட பாக்குறியா? நான் என்ன உனக்கு எதிரியா சொல்லு சனேம்? இல்லையே, சும்மா கம்ஃபர்ட்காக தான். என்னமோ பண்ணு போ. நான் இப்படி பண்றது வழக்கம்தான். ஓகே தானே? சூப்பரா இருக்கு. கம்ஃபர்ட்டா சொன்னேன் உனக்கு. சூப்பர். குட் நைட் நெய்பர். Good night to you, neighbor.
பாரு சனி, ஜான் வரதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியலையே. ஏன் உன்னால எதுவுமே பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? காலங்காத்தாலேயே முட்டை பொரியல் பண்ண போறியா நீ? அடடா, ஜான் லிஸ்ட்ல அதுவும் இருந்ததுல்ல. அவருக்கு பிடிச்ச பொண்ணுக்கு முட்டை பொரியல் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சும்மா உளராத. நான் சமையல்லாம் நல்லாவே பண்ணுவேன். ஆக்சுவலா நான் இதை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பண்ண முடியல. ஆனா இப்ப என்னால சுத்தமா பண்ண முடியல. திரும்பவும் பகல் கனவு காண்றியா? தண்ணியை நல்லா கலக்கி விட்டு முட்டையை அதுக்கப்புறமா போடு. சனி, எதுக்கு இப்படி பண்ற? இதுக்கு முன்னாடி நல்லா பண்ண முடிஞ்சதா? இப்ப தண்ணியை கலந்து விட்டா மட்டும் நல்லா பண்ண முடியுமா? இந்த தண்ணி வேற மனசாட்சி இல்லாம அநியாயத்துக்கு கொதிக்குது. போட்டுட்டேன் பாத்தியா? நான் இப்ப கரெக்டா போட்டுட்டேன். சூப்பர். பாத்தியா, எனக்கு மூளை இருக்கு. அந்த மூளையை நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு பாரு. இப்ப கரெக்டா வந்துருச்சு. பிராவோ பிராவோ, பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு உன்னோட முட்டை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உங்களுக்கு சொல்லல, நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் மனசாட்சி கிட்ட. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன? ஆமாமா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்படியா? கேட்கவே நல்லா இருக்க. சரி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்னன்னு கண்டுபிடிங்க. முட்டை பொரியல் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் முட்டை செஞ்சேன். பொரியலா? இப்படி பண்ணா எனக்கு பிடிக்காத சனு. இதுல கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே சில்லி பெப்பர்ஸ் தூவி விட்டேன்னு வையேன், அப்பா அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் சாப்பிடறத நிறுத்த மாட்டீங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்காதுன்னா அப்புறம் ஏன்? பரவாயில்ல, விடுங்க. நெவர் மைண்ட். குட் மார்னிங். ஆஹா, என்னமா இது? சனம், என்ன பண்ணி வச்சிருக்க? டேபிள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. இன்னைக்கு காலையில முட்டை பொரியல் செஞ்சு நம்ம பார்ட்டி கொண்டாட போறோம். அப்படியா? ஓ, என்னாச்சு சடனா? ஏன் இப்படி? நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியில அப்படியே முட்டையை உடைச்சு ஊத்தி அதை நல்லா வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வையேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா நீங்க இது வரைக்கும் முட்டை பொரியல் சாப்பிட்டதே இல்லையா? ஐயோ இல்லையே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு சமைச்சு கொடுத்ததே அது இல்லையே. இல்லங்க, வேற எங்கேயாவது நீங்க இத சாப்பிட்டிருப்பீங்கல்ல. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம். சீக்கிரமா உட்கார சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். கண்டிப்பா. சரிம்மா, நான் முட்டையை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? அப்படியே அவரே வந்து பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரி, ஓகே. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், விடுங்க. இது சும்மா முட்டையை உடைச்சு ஊத்துறது தானே, ஈஸியான வேலைதான். நானே பாத்துக்கிறேன். அத டியூன் பண்றீங்களா? ஓகே ஓகே, ஆல் ரைட். நான் போய் லைலாவை யா, கூட்டிட்டு சரி. வரேன். ஓகே, ஸ்டுடியோ ரெடியா இருக்கு. நீ ரெடினா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்பயே வா. இப்பதான். எனக்கு ரொம்ப இப்ப நர்வஸா இருக்கே. டார்லிங், காம் டவுன். ஃபியூச்சர்ல நம்ம இதை விட அதிகமா பண்ண வேண்டியிருக்கும். சோ இப்போ இவ்வளவு பதட்டப்பட்ட எப்படி? அட, எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க? எம்ரே, நான் வேணா இங்க ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். நீங்க அப்ப வந்து கூட்டு போங்களேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எங்கே இருக்கேன். என்னோட ஒய்ஃபோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் நான் கேட்க விரும்புறேன். பொதுவா ஸ்டுடியோல தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பாடுறவங்க கூச்சப்படுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க இஷ்டம். இல்ல இல்ல, எம்ரி மட்டும் சப்போர்ட் பண்ணலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். சோ இவர் இங்க இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஓகே, சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி வாடா.